கண்ட நாய்களிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். இதுதான் கவிதையின் தலைப்பு. வெறி உனக்கும் மட்டுமல்ல, சில மனிதர்களுக்கும் உண்டு. அவ்வாறு வெறி பிடித்த மனிதர்களுக்கும் தண்டனை உண்டு. அந்த வெறியனை காப்பாற்ற துடிக்கும் யாராயினும் மானுட இனத்திற்கு எதிரானவர்கள். நீ வெறியில்லாமல் செல்லமாய் பிள்ளையாய் மானுட அரவணைப்பில் இருந்தவரை தொல்லை இல்லை. இழுத்து பிடிக்க தெம்பில்லாதவர் பாதுகாப்பில் நீ எப்படி வரலாம்? பிஞ்சு குழந்தைகள் நடமாடும் தெருக்களில் 5 அறிவு கொண்ட உன்னை பாதுகாக்க துடிக்கும் மானுடம் ஏனோ வழியில்லா ஏழை எளியோர் பக்கம் திரும்பவில்லை. இறக்குமதி செய்யப்பட்ட பல லட்சம் மதிப்புள்ள உங்களை வளர்ப்போரால் ஏழை மக்களுக்கு தொல்லை இல்லை என்பதும் அறியாமை. ஆம், உன்னை நகர்வலம் அழைத்து வரும்போது எங்கள் பிஞ்சு குழந்தைகளை கண்ணிமைக்கும் நேரத்தில் பல 100 சிறுத்தையாய் கவ்வி செல்கிறாய். தலைக்கவசம் போட்டவர்களும் உன் திடீர் பாய்ச்சலுக்கு பலியானோர் எண்ணிக்கை எவ்வளவு? மாற்றுத்திறனாளிகள், வயதானோர், கருவுற்ற பெண் குழந்தைகள் என உன் வெறியின் பிடியில் கடியில் இவர்கள் கதரும் அலறல் எனக்கு வெறியை வரவழைக்கிறது. உன்னை செல்ல பிராணி எனும் வரை இல்லை எனக்கு சினம். ஜாண்டிஸ் நோயால் உயிர் மாயும் குழந்தைகளின் எண்ணிக்கையை கேட்டபோது அதிர்ந்தது என் மனம். யார் சொன்னார்கள் எனக்கு உணவு சங்கிலியில் அறிவில்லை என? பெருகிவிட்டது மானுட கூட்டத்திற்கு நிகர் நாயினும். சான்று கேட்டால் போய் பாருங்கள் அங்கீகரிக்கப்பட்ட மதன் கௌரி வலையொலியில். ஓர் ஊளை சத்தத்திற்கே என் முன்னோர்கள் கல்லெறியும் போது நான் யோசித்திருக்க வேண்டும். என் சங்கத்தமிழன் வேட்டைக்காக பயன்படுத்திய போது எத்தனை பயிற்சி உனக்கு கொடுத்திருப்பான். ஆம், யானையை கூட பயிற்சியினால் அடக்கிய மாபெரும் அறிவார்ந்த இனம் நம் தமிழினம். நகரமயமாதலில் இயற்கையின் வாழ்க்கையில் இருந்தபோது சிக்கல் இல்லை. அடுத்த கட்ட நகர்வில் மனிதனுக்கும் செல்ல பிராணிக்குமான இடைவெளி அதிகமாயிற்று. கட்டி போட்டு நேரத்திற்கு உணவு அளிப்பவரை தவிர நேரத்திற்கு உணவு அளிப்பவரை தவிர வேறு யாரை பார்த்தாலும் எரிச்சல் அந்த நாய் இனத்திற்கு. நீங்களே சொல்லுங்கள், எந்த நாயாவது மனிதனை கட்டி போட்டு நேரத்திற்கு உணவளித்தால் அந்த மனநிலை எப்படி இருக்கும்? இப்போது கிளியை கூண்டில் அடைத்தால் குற்றம். சிந்தித்து பாருங்கள். முன்பெல்லாம் இரவில் ஓர் நம்பிக்கை, குடுகுடுப்பைக்காரன் வந்தால் நாயை தன் மந்திரத்தால் கட்டி போட்டு விடுவான் என்று. இப்போது அந்த குடுகுடுப்பைக்காரன் இரவில் வந்தால் மந்திரம் பொய்யாகும் நாயின் கடியினால். மந்திரம் பொய்யாகும் நாயின் கடியினால். நாயின் கடியை விட அதற்காக போடப்படும் ஊசியின் குத்துகள் எத்தனைதான். கடித்த நாய் உயிரோடு இருக்க வேண்டும். அதற்கு வெறி பிடித்து இருக்கக்கூடாது. அசைவம் சாப்பிடக்கூடாது. எப்பா எத்தனை தான். மன வலிமை உள்ளோர் உன் கடியில் தப்பி பிழைப்பார்கள். சற்று மென்மையான குணம் படைத்தோர் தனக்கு நாய் குணம் வந்ததாக நம்பும் கொடுமையை எந்த வேப்பிலை கொண்டு அடிப்பது? உடனே என்னை நோக்கி பாயாதர்கள், வேப்பிலை அடிப்பது முட்டாள்தனம் என்று. நம் முன்னோர்கள் இல்லாத பேயை விரட்ட இருக்கும் வேப்பிலையை எடுத்த உளவியல் உண்மையை சிந்தித்து பாருங்கள். சிந்தியுங்கள், நியாயமாக சிந்தியுங்கள். நியாயம் எதுவாயினும் காப்பாற்றுங்கள் எங்கள் மனிதர்களை கண்ட நாய்களிடமிருந்து. நன்றி, வணக்கம்.